ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி பஜ்ஜி செய்ய போகிறோம். பஜ்ஜி செய்யறதுக்கு வந்து ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கோம். அந்த வாழைக்காயில் ஃபுல்லாக தோல் சீவாமல் அந்த சைடு இந்த சைடு சீவிக்கிட்டு மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்து அந்த பவுலில் தேவையான கடலை மாவு போடணும். 1 ஸ்பூன், 2 கரண்டி, 3 கரண்டி மாவு, 3 கரண்டி கடலை மாவு யூஸ் பண்ணணும். 3 கரண்டி கடலை மாவுக்கு 1 கரண்டி அரிசி மாவு போடணும். சரிங்களா? 1 கரண்டி அரிசி மாவு, 3 கரண்டி கடலை மாவு போட்டுட்டு தேவையான உப்பு, சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அதாவது அந்த கடலை மாவுக்கும் அந்த அரிசி மாவுக்கும் சேர்த்த மாதிரியான கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு பெருங்காய பொடி அது கொஞ்சம் போடணும். அது கொஞ்சம் போட்டுட்டு காரத்துக்கு தேவையான வத்தல் பொடி போடணும். அது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாற் போல் போடணும். ரொம்ப அதிகமாக உள்ள உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு, அதாவது இவ்வளோதான் அப்படின்னு தெரியுங்களா. நான் வந்து லைட்டாக போட்டுட்ருக்கேன், அதிகமாகவும் போட்டக்கூடாதுல்ல, அதனால் போட்டு கலக்கி வச்சுக்கணும். கலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நம்ம லைட்டாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டி அந்த பதம் கிண்டணும். நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா ஓரளவுக்கு கிண்டி வச்சுட்டு நல்லா இருக்கா, பஜ்ஜி போடுறதுக்கு பதமாக வருமா அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த பதம் வரும். நம்ம நிறையா தண்ணி ஊற்றினோன்னா நிறையா தண்ணியாக போயிடும், கம்மியாக ஊற்றினோன்னா கட்டியாக இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதனுடைய பக்குவம் கரெக்டாக வரணும். வர அளவுக்கு நம்ம அதை நல்லா கிண்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு பஜ்ஜி வந்து கரெக்டாக ஓட்டுற மாதிரி, ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்காதுல மாவு, கரெக்டான பதத்துக்கு வச்சுக்கிட்டு அதை முக்கி அப்படி அழகாக கையில் போடாமல் அழகாக போட்டு எடுத்தால் சுவையான சூப்பரான பஜ்ஜி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.